டுடே வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சியர் போஸ்ட் பெண்டிங் மூமெண்ட். இது வந்து ஜேடிஓல வந்து இஎம்னு படிக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ள இருக்கு உங்களுக்கு. அதே ஏஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, இன்டர்வியூ ஆர் நான் இன்டர்வியூ போஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்குள்ள இந்த டாபிக் இருக்கும். இதுலேருந்து ஏஐ ஸ்டாண்டர்ட், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஏஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 4 கொஸ்டினும், அதே வந்து உங்களுக்கு டிப்ளமோ லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சியர் போஸ்ட் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். சியர் போர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் ஒரு சில நேரம் கொஸ்டின்ஸ் நான் இப்போ சொன்னது வந்து ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கேன். சில நேரம் கொஸ்டின்ஸ் கூடவும் கேட்பாங்க. சில நேரம் வந்து ஜேடிஓக்கு 5 கொஸ்டின் வரை கூட இதில் கேட்டிருக்காங்க, ஏஐக்கு 5 கொஸ்டின் வரை கூட கேட்டிருக்காங்க. இந்த சியர் போஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேசிக்கான சில கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக்கான கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருந்தாவது தான் இந்த சியர் போஸ்ட் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் இது வந்து இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபார்முலாவை தான் ஈஸியாக உங்களால் டைப் பண்ணி கொண்டு வர முடியும். டயக்ராமும் ஈஸியாக இருக்கும் நான் நடத்தும் பொழுது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சியர் போஸ்ட் பெண்டிங் மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் போர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். போர்ஸ்னா என்னன்னா, ஏன் போர்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இங்கே முழுக்க ஒரு மெட்டீரியல் ஆக்ட் ஆகக்கூடிய லோடை பற்றி தான் பேசுவோம். சியர் போஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா லோடை பற்றி தான் பேச போகிறோம். லோடு தான் போர்ஸ், ரெண்டும் ஒன்று தான். போர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ஸுக்கு வந்து யார் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா 1686ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புக்கு, சார் ஐசக் நியூட்டன் வெளியிட்ட புக்கு தான் கரெக்டான டெஃபினேஷனை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதாவது 1686ஆம் ஆண்டு சார் ஐசக் நியூட்டன் இவர் வந்து வெளியிட்ட ஒரு புக்கு. அந்த புக்கு என்ன புக்கு அப்படின்னா நிறைய ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் தெரியாம இருக்கலாம். அதாவது பிலோசபி நேச்சுரல்ஸ் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா. இந்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா போர்ஸுக்கான கரெக்டான டெஃபினேஷன் வந்து கொடுத்துச்சு. அதுல வேற என்ன கொடுத்திருந்தாரு நியூட்டன், சார் ஐசக் நியூட்டன் என்ன கொடுத்திருந்தாருன்னா ஒரு 3 லா பத்தி பேசியிருப்பாரு. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எல்லாருமே படிச்சிருக்கிறது தான். நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, அதாவது 3 லா கொடுத்திருப்பாரு. இவர் என்ன கொடுத்திருப்பாருன்னா இங்க இந்த இடத்துல கொடுக்குறேன் ஒரு 3 லா, அதாவது ஃபர்ஸ்ட் லா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு 3 கொடுத்திருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் லா என்ன பேசும் அப்படின்னா ஒரு பொருள், ஒரு பாடி ஒரு சர்ஃபேஸ் மேல ரெஸ்ட்ல இருக்கு, இல்ல வந்து ஒரு இயக்கத்துல மோஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து வெளிப்புறத்துல இந்த எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஆக்ஷனும் அந்த பொருள் மேல செயல்படாத வரை ஒரு போர்ஸ் வெளிப்புறத்துல இருந்து அந்த ஒரு ரெஸ்ட்ல இருக்கு. இப்படி ஒரு பொருள், இதுதான் ஒரு சர்ஃபேஸ். இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மேல வெளிப்புறத்துல இருந்து ஒரு விசை செயல்படாத வரை, ஒரு போர்ஸ் ஆக்ட் ஆகாத வரை, எக்ஸ்டர்னலா ஒரு போர்ஸ் ஆக்ட் ஆகாத வரை இந்த பொருள் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த பொருள் ரெஸ்ட்ல தான் இருக்கு, இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இல்ல ஒரு பொருள் வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. இப்ப இங்கேருந்து அடுத்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருதுன்னா ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா வெளிப்புறத்துல இருந்து ஒரு போர்ஸ் வந்து இதை தடுத்து நிறுத்தாத வரை அது இயக்கத்துல தான் இருக்கும். அப்படி பத்தி பேசுறதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. செகண்ட்ல எதை பத்தி பேசணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் அதோட மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன், அது ஒரு ஃபார்முலா அதுக்கு கூட கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், அதாவது மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு சொல்லிருப்பாங்க. அப்புறம் அளவோட நம்ம அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி படிக்கக்கூடிய சயின்ஸ்ல படிக்கிறோமா இல்லை இன்ஜினியரிங்ல அப்ளை பண்றோமா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாசுங்கிறது அந்த பொருளோட நிறை, வெலாசிட்டிங்கிறது அந்த பொருளோட திசை வேகம், எந்த வேகத்துல போகுது. ஓகே, இதான் நம்ம இன்ஜினியரிங்ல படிக்கும்போது இது ஆக்சிலரேஷன் படிச்சிருப்போம். ஆக்சிலரேஷன் அதாவது முடுக்க மாறிட போயிடுச்சு. ஓகே, அப்ப ஒரு பொருள் வந்து அது மேல செயல்படக்கூடிய விசை வந்து அதோட நிலையை சார்ந்து இருக்கு அப்படின்னு செகண்ட்ல வந்து சொல்லுது. இதுக்கான கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அந்த ஊஞ்சல்ல வந்து ஒரு இது பக்கம் வந்து ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு 20 கிலோ வெயிட்ல ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு. நான் வந்து ரெண்டுக்குமே 1 நியூட்டன் தான் போர்ஸ் கொடுக்குறேன். 10 கேஜி இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு நியூட்டன் தான் போர்ஸ் கொடுக்குறேன். 20 கேஜி இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு நியூட்டன் தான் கொடுக்குறேன். அப்படின்னா இதுல யார் வந்து அதிகமான அளவுக்கு வந்து ஊஞ்சல்ல வந்து மூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்னா அதாவது 20 கேஜியோட கம்பேர் பண்ணும்போது 10 கேஜி தான். அப்ப இதுல வந்து நான் கொடுக்கக்கூடிய போர்ஸ் மட்டும் சார்ந்து இல்ல, அந்த பொருளோட மாசையும் சார்ந்து இருக்கு, அதோட திசைவேகங்கிறது அப்படின்னு பத்தி பேசுறதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டனோட தேர்ட் லா இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது
ஈக்குலிபிரியம் கண்டிஷன், அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு சமமா ஒரு விசை நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கு சமமான எதிர்விசை வந்து உருவாகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இது ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனை வச்சுதான் நம்ம எல்லா செக்ஷனுமே கட்டுவோம். ஓகே, ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாட்டிக்கா நிலையா ஒரு இடத்துல நிக்கணும். மெக்கானிக்கல் தான் அவங்க என்ன செய்வாங்க, இன்ஜின்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட்டுக்காண்டி கட்டுவாங்க. நம்ம இருந்தாலும் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராலிக் செக்ஷனுக்கு வந்து தண்ணினால் என்ன பிரச்சனைகள் வரும் அதை கன்சிடர் பண்ணி ஹைட்ராலிக்ஸ்ல படிப்போம். அதை உள்ளக்குள்ள கொண்டு வர வேணாம். ஃபண்டமெண்டல பொறுத்தவரை முழுக்க நிலையாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் மெட்டீரியல் பத்தி தான் பேச போறோம். அப்ப ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அதாவது என்னன்னா ஒரு பொருள் மேல ஒரு 10 நியூட்டன் அளவுக்கு விசை கொடுக்கணும் அப்படின்னா அது சமமான விசையை அந்த பொருள் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க, நீங்க வந்து உங்களோட வெயிட் வந்து ஒரு 50 kg அப்படின்னா அந்த சேர் உடையல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க கொடுக்கக்கூடிய 50 kg வந்து டவுனோட போகுது, அப்வர்டா அந்த சேர் வந்து என்ன செய்யுது, இல்ல அந்த டேபிள் வந்து என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு 50 kg கொடுக்குது. அதனாலதான் நீங்க வந்து கீழே விழுகாம ஸ்டெடியா உட்காந்துருக்கீங்க ஸ்டேபிளா அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஈக்குலிபிரியம் எடுக்கும் போதோட அந்த ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல் 3 கண்டிஷன் சொல்லலாம். நான் போக சொல்றேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த போர்ஸுக்கான கரெக்டான டெபனிஷன் நியூட்டன் தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்த விளக்கம் வந்து இந்த புக்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த லா வந்து இடம்பெற்றுச்சு. இதுதான் சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த போர்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மேஜரா 2ஆ பிரிக்கலாம். அதாவது எப்படின்னா கோப்ளனார் போர்சஸ், அதாவது 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் பிளேன்ல, அதுக்கடுத்து நான் கோப்ளனார் போர்சஸ் ஸ்பேடியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல பிரிக்கலாம். அதாவது இந்த போர்ஸை மேஜரா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா போர்சஸை 2, அதாவது கோப்ளனார், இன்னொன்னு நான் கோப்ளனார். அதாவது இது பிளேன்ல படிக்கிறது ஒரு தளத்துல, இது ஸ்பேடியல், அது 3 டைமென்ஷன்ல ஸ்பேடியல். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கோப்ளனார், நான் கோப்ளனார். ஓகே, இதுல இந்த கோப்ளனாரை பொறுத்தவரை நல்லா வச்சுக்கிறேன். இந்த கோப்ளனாரை பொறுத்தவரை இதுக்குள்ள எப்படி பிரிக்கலாம்னா 1 கொலினியர் போர்சஸ், கொலினியர். இதுலயே வந்து கொலினியர் லைக், கொலினியர் அன்லைக் அப்படி 2 இருக்கு, நான் சொல்றேன். ஓகே, அதுக்கு அடுத்து கன்கரண்ட் போர்சஸ், கன்கரண்ட் போர்சஸ். அதுக்கு அடுத்து நான் கன்கரண்ட் போர்சஸ், கன்கரண்ட் போர்சஸ். அதுக்கு அடுத்து 4வது பேரலல், நான் பேரலல், பேரலல். 5வது நான் பேரலல். இது எல்லாமே எதுல வரும் உங்களுக்குன்னா கோப்ளனார் போர்சஸ். கோப்ளனார்னா என்ன எலவனுக்கு சொல்லிடுறேன் அதுல விளக்கம். அதுக்கு நான் கோப்ளனார்ல வரும்னா உங்களுக்கு கொலினியர் வராது, அது கன்கரண்ட் வரும். கன்கரண்ட், நான் கன்கரண்ட் வரும், கன்கரண்ட் வரும், நான் கன்கரண்ட் வரும், பேரலல், நான் பேரலல் வரும். நான் கன்கரண்ட், நான் கன்கரண்ட். அதுக்கு அடுத்து பேரலல், நான் பேரலல். இப்ப இதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன், பிராக்டிக்கலா பாருங்க புரியும். ஃபர்ஸ்ட் இந்த கோப்ளனார் போர்சஸ்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேன் நீங்க. அதாவது ஒரே பிளேன்ல இயங்கக்கூடிய போர்சஸ் பத்தி பேசுறது கோப்ளனார் போர்சஸ். ஒரு பிளேன்லயே வந்து போர்சஸ் வந்து மூவ்மெண்ட் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா கோப்ளனார் போர்சஸ்னா இப்போ உங்களுக்கு பிளேன் என்ன, ஒரு ஹரிசாண்டல் பிளேன், இது ஒரு ஹரிசாண்டல் பிளேன், இது ஒரு வெர்டிகல் பிளேன். ஓகே, இப்ப இங்கிட்ட ஒரு போர்ஸ் போகுது, ஹரிசாண்டல் பிளேன்ல ஒரு போர்ஸ் போகுது, F1 அளவு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரே தளத்துல இயங்குது. இங்கே வந்து ஒரு போர்ஸ் போகுது, இங்கே ஒரு போர்ஸ் போகுது, இது வந்து F2ன்னு வச்சுக்குவோம். இதுவும் ஒரே தளம், வெர்டிகல் தளத்துல இயங்குது. இது கோப்ளனார் போர்சஸ். நான் கோப்ளனார் போர்சஸ் என்ன அப்படின்னா இதுலயே வந்து இங்க இருங்க, அதே தான் போறேன்னா இது ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிகல் பிளேன். ஓகே, இந்த பிளேன்ல இப்படி போர்ஸ் போகுது, F1ங்கிற போர்ஸ் போகுது. அப்ப பாருங்க வெர்டிகல் பிளேனுங்கிறது இது வந்து இந்த பிளேன் வந்து இந்த அளவு இப்படி இயங்குது, போர்ஸ் வந்து இப்படி போகுது, இங்க வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம்னா நான் கோப்ளனார் போர்சஸ். ஓகே, சேம் பிளேன்ல இயங்கக்கூடியதான் கோப்ளனார். அப்படி இயங்கல அப்படின்னா நான் கோப்ளனார் போர்சஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கொலினியர் போர்ஸ். கொலினியர் போர்ஸ் என்னன்னா அந்த ஒரே லைன்ல இயங்கக்கூடிய போர்ஸை பத்தி பேசுறது. ஒண்ணு இந்த சைடு போகலாம், இல்ல இந்த சைடு போகலாம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இப்போ ஒரு குரூப் ஆஃப் போர்சஸ் 3 இருக்கு. இப்ப இது ஹரிசாண்டல் பிளேன் இருக்கு, இங்கே F1ங்கிற போர்ஸ் போகுது, இங்கே F2ங்கிற போர்ஸ் போகுது, இங்கே F3ங்கிற போர்ஸ் போகுது. ஓகே, இல்ல இப்படியும் போகலாம், F1ங்கிற போர்ஸ் போகுது, F2ங்கிறது போகுது, F3ங்கிறது போகுது. இது எல்லாமே கொலினியர். ஒரே லைன்லயே அதோட போர்சஸ் ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு. நான் கொலினியர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இதுலயே பாருங்க F1ங்கிற போர்ஸ் இப்படி போகுது, அதுலயே வந்து இந்த டைரக்ஷன்ல F2ங்கிறது இயங்குது.
ஓகே, இது வந்து இங்க F2ங்கிறது போகுது. அப்ப F1 F2 ஒரு டைரக்ஷன்லயும் F2 அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் போறது. இதான் நான் சொல்லுவாங்க நான் கோலினியர் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் நோக்கி F1ங்கிற ஃபோர்ஸ் வருது, அதுக்கடுத்து கீழே இருந்து F2ங்கிற ஃபோர்ஸ் வருது, அதுக்கடுத்து இங்க இருந்து F3ங்கிற ஃபோர்ஸ் வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல எல்லா ஃபோர்ஸஸும் மீட் ஆகுது அப்படின்னா அது கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி மீட் ஆகாம ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகல அப்படின்னா அது வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா பேரலல். உங்களுக்கு தெரியும், இப்ப இங்கிட்டு இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுது வச்சுக்கலாம், இது F1ங்கிற ஃபோர்ஸ், அதுக்கு பேரலா இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுது F2ங்கிறது. அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு, ஒண்ணு பேரலா இருக்கு, அது பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நான் பேரலல்னா இப்ப F1ங்கிற ஃபோர்ஸ் இப்படி மேல போகுது, அதே சேம் டைம் F2ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல போகாம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கீழே இறங்குது. அப்ப இது எப்படி சொல்லுவோம்னா நான் பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்ப நான் ஸ்பீடா சொல்லியிருந்தாலும் இந்த ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பேசிக்கான கான்செப்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது கோப்ளனர்னா என்ன, நான் கோப்ளனர்னா என்ன, கொலினியர் அதுல லைக் அன்லைக், கன்கரண்ட் அதுல நான் கன்கரண்ட்னா என்ன, பேரலல்னா நான் பேரலல்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ல அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, வெறும் ரெண்டு ஃபோர்ஸ் வச்சு ஒரு ஃபோர்ஸத்தையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க பேசிக்காவே வந்து இந்த பேரலகிராம் லா வச்சோ இல்ல ட்ரையாங்கிள் லா வச்சோ கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அந்த ரெண்டுக்கு மேற்பட்ட கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து கொசைன் ரூல் ஆர் சைன் ரூலுக்கு தான் போனா அதை பத்தி தான் பேசிக்கா சொல்ல போறோம். இது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்கு, அந்த டைப்ஸ் ஆஃப் பீம் பாக்குறதுக்கு முன்னாடி லோடு ஃபர்ஸ்ட் எப்படி ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, ஃபோர்ஸ் தான் லோடுன்னு சொல்லியாச்சு, அந்த லோடு எப்படின்னா பிரியுது, அப்ப அதுக்கு அடுத்து அந்த லோடுல இருக்கக்கூடிய டைப் என்ன, அந்த லோடு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்னாவே லோடு, அப்ப அதுல நடக்கக்கூடிய ஆக்ஷனை பத்தி பேசுறோம். அப்ப ஒவ்வொரு இடத்துல ரியாக்ஷன் எப்படி இருக்கும், சப்போர்ட்டுக்கு ஒரு கிஞ்சிட்டுக்கு எப்படி இருக்கும், ரோலருக்கு எப்படி இருக்கும், பிக்ஸடுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப வரிசையா பார்ப்போம். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு கன்கரண்ட்லயே டூ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்து ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் இருக்கும் போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்ப கன்கரண்ட்லயே வந்து கேஸ் நம்பர் 1 என்னன்னா, இப்ப ரெண்டு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு லா. அதாவது கேஸ் நம்பர் 1 ஸ்ட்ரைட்டா போயிடுறேன். ரெண்டு லா. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா பேரலகிராம் லா. ஓகே, அதாவது இப்படித்தானே இருக்கும். ஓகே, இங்கே F1ங்கிற ஃபோர்ஸ் போறதா எடுத்துக்கிறோம், இங்கே F2ங்கிற ஃபோர்ஸ் வந்து போறதா எடுத்துக்கிறோம். இது வந்து ஆல்பாங்கிறது டோட்டலா, இது வந்து தீட்டா. நமக்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் தேவை. அப்ப இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, F1 F2ங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப இங்க எப்படி இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அப்ப R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், நல்லா கவனிக்கணும், F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் இல்ல கொசைன் ரூலுக்கு தான் மைனஸ் வரும், பிளஸ் 2 இன்டு F1 இன்டு F2 இன்டு காஸ் தீட்டா. ஓகே, இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து ரிசல்டன்ட் ஆங்கிள் இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னன்னா, அப்ப tan தீட்டா ஈக்குவல் டு மேல F2 இன்டு sin தீட்டா வகுத்தல் F1 பிளஸ் F2 இன்டு காஸ் தீட்டா. நல்லா கவனிக்கணும். அதாவது உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும்போது இந்த ஃபார்முலா, அதே வந்து உங்களுக்கு அந்த தீட்டா கண்டுபிடிக்கணும் ரிசல்டன்ட் ஆங்கிள் வேணும் அப்படின்னா F2 sin தீட்டாவோட பை F1 பிளஸ் F2 இன்டு காஸ் தீட்டா. மேல sin தீட்டா வரும், கீழே காஸ் தீட்டா வரும், மாத்திடக்கூடாது. ஓகே, இப்ப இதுலயே வந்து உள்ளவங்களோட இன்னும் இன்டெப்தா போகணும் அப்படின்னா 3 கேஸ் கொண்டு வரலாம். இப்ப ரெண்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு. இந்த தீட்டா வந்து 90 டிகிரில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இப்ப இங்கிலைண்டா இருக்கு, ஏதோ சம் ஆங்கிள் இருக்கு, ஆல்பாங்கிற ஆங்கிள் இருக்கு. இந்த தீட்டா 90 டிகிரில இருந்தா எப்படி இருக்கும், 0 டிகிரில இருந்தா எப்படி இருக்கும், 180 டிகிரில இருந்தா எப்படி இருக்கும், அது நான் சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப இதே வந்து இந்த பேரலகிராம் லாவிலே பார்க்கும்போது ரெண்டு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்கும் போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ரிசல்டன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு தீட்டா 0 டிகிரில இருக்கு அப்படின்னா, சாரி தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் 90 டிகிரி, தீட்டா வந்து 90 டிகிரில இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க, இப்படி இருக்கும் படம் அப்படி வந்துடும் 90 டிகிரினா, அப்ப இந்த ஃபோர்ஸ் F1 இப்படி போகுது 90 டிகிரி, அதுக்கு அடுத்து இது F2ங்கிற ஃபோர்ஸ் இப்படி போகுது. அப்ப இதுக்கு ரிசல்டன்ட் எப்படி வரும்னா R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர். 90 டிகிரி வந்து அன்லோக்கில் அப்ளை பண்ணியிருக்கேன், 0 ஆயிரும், உங்களுக்கே தெரியும். ஓகேவா, காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0, அப்ப டோட்டலா இது 0 ஆயிரும், இது ரெண்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து இது ஆங்கிளுக்கு வந்து உங்களுக்கு tan θ அப்ளை பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா F2 F1 ஆயிரும். இது எப்படி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா
ஏன் கொடுத்துருக்கேன்னா sin 90 டிகிரி போடும்போது 1 வந்துடும். அப்ப f2 × 1 f2 ஒத்தி மேல இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து f1 + f2 × cos θ. cos 90 டிகிரியோட வேல்யூ 0. அப்ப f2 × 0 வரும்போது 0 வந்துடும். கீழே f1 வந்து இருக்கு. இந்த போட்டுட்டேன். இது எதுக்கு 90 டிகிரிக்கு. இதே வந்து θ வந்து 0 டிகிரில இருக்கு. நல்லா கவனிங்க. θ = 0 டிகிரி. எப்படி சார் 0 டிகிரில வரும் அப்படின்னா இப்படி போற மாதிரி. இப்போ ஒரே பிளேன்ல f1ங்கிற போர்ஸ் போகுது, f2ங்கிற போர்ஸ் போகுது. அப்ப இந்த பிளேன் எப்படி இருக்கும்? ஒரே இப்ப இந்த பிளேனை இந்த போர்ஸை இப்படி போற மாதிரியும் இப்படி போற மாதிரி போட்டிருந்தாலும் θ வந்து நான் 180 டிகிரின்னு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்ப எவ்வளவு நம்ம எடுத்திருப்போம்? 0 டிகிரி தானே. அப்ப இதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா R = எப்படி போகுது டைரக்ஷன்? ஒரே டைரக்ஷன். இந்த சைடு தானே போகுது. அப்ப பிளஸ். ஏன் வந்து இந்த சைடு போனா பிளஸ், இந்த சைடு வந்தா மைனஸ், மேல போனா பிளஸ், கீழே வந்தா மைனஸ் அப்படிங்கறதோட நான் சொல்லிடுறேன். அப்ப இதுல எப்படி வரும்னா f1 + f2 ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. ஆனா உங்களுக்கே தெரியும் θ 0 டிகிரி. அப்ப θ 0 டிகிரினா அப்ப tan 0 டிகிரி 0 தான் வரும். அப்ப இங்க வந்து tan θ = 0 டிகிரி தான். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இதே வந்து θ வந்து 180 டிகிரில இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்படி இருக்கும். அதாவது f1ங்கிறது இப்படி போகுது, f2ங்கிறது இப்படி வருது. அப்ப இந்த பிளேன் எப்படி இருக்குன்னா 180 டிகிரில இருக்கும். அப்ப இந்த இடத்துல எப்படி வரும் உங்களுக்கு? அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இது இங்கிட்டு போறதுனால பிளஸ், இது இங்கிட்டு வரதுனால மைனஸ். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் = f1 - f2 இருக்கும். அதே tan 180 டிகிரி வரும்போது 0 தான் வரும் உங்களுக்கு. அப்ப tan θ வந்து 0 டிகிரி தான் இருக்கும். இது எதுல கொடுத்துருக்கேன்? இந்த பேரலகிராம் லாவ்ல வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ட்ரையாங்குலர் லாவும் போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்குலர் லா வந்து எப்படி நீங்க போடலாம் அப்படின்னா இந்த சைடு சொல்லுவா. ஓகே, இது எல்லாமே எதுக்கு இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு கொடுத்துருக்கும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசல்டன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதுக்கு ரெண்டுக்கு மேல கொடுத்தா நான் லாஸ்டா சொல்லுவேன். இப்ப பேரலகிராம் லா வந்து அந்த 2 நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு பார்த்தாச்சு. அதே 2 நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு இந்த பேரலகிராம் லா இல்லாம ட்ரையாங்கிள் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். அது என்ன ட்ரையாங்கிள் லா அப்படின்னா ரெண்டாவது கேஸ் ட்ரையாங்கிள் லா. அதாவது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இதுல இங்க வந்து f1ங்கிற ஃபோர்ஸ் இருக்கு, இங்கே f2ங்கிற ஃபோர்ஸ் இருக்கு, இங்கே f3ங்கிற ஃபோர்ஸ் இருக்கு. இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா. நல்லா வச்சுக்கிறேங்க. இதை கொசைன் ரூட்லயும் போடலாம், சைன் ரூட்லயும் போடலாம். ஃபர்ஸ்ட் கொசைன் ரூட்ல போட்டுரும். கொசைன் ரூட்ல போடும்போது இப்போ எனக்கு f1 தான் வேணும் அப்படின்னா f1² நல்லா கவனிக்கணும். f2 மீதி இருக்கிறது என்ன? f2² பிளஸ் f3². கொசைன் ரூல்னால மைனஸ் f2 × அதாவது 2 × f2 × f3 × நல்லா கவனிக்கணும். இது இந்த எது கண்டுபிடிக்க வருமோ அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஆங்கிள். அப்ப இந்த f1க்கு ஆப்போசிட் காமா, f2 கண்டுபிடிக்க போறோம்னா பீட்டா, f3 கண்டுபிடிக்கணும்னா ஆல்பா. அப்ப f1 தானே இங்க கண்டுபிடிக்க போறோம் இல்ல. அப்ப f1 கண்டுபிடிக்க போறோம்னா இங்க என்ன வரும் உங்களுக்கு? காஸ், இதுக்கு ஆப்போசிட் காமா, காஸ் காமா. இதே f1² இருக்கா, ஸ்கொயர் அங்கே போடும்போது அதாவது வர்க்கம் ஆகிட்டு வர்க்கம் மூலமா மாறும், ஸ்கொயர் ஆகிட்டு ஸ்கொயர் ரூட்டா மாறும். அப்போ f1 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் f2² f3² -2 f2 × f3 × cos காமா. ஓகே, இதே மாதிரி தான் இப்போ நீங்க இப்போ f2 கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? f2 வெளில வச்சுக்கிறீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீதி என்ன இருக்கு? f2 இருக்குன்னா f1 இருக்கு, f3 இருக்கு. அப்ப f1² பிளஸ் f3² -2 × f1 × f3 × cos என்ன ஆங்கிள் போட போறீங்க? நீங்க கண்டுபிடிக்க போறது f2. f2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? பீட்டா தானே இருக்கு. அப்ப பீட்டா போட்டுக்கிறோம். ஓகேவா? இதே வந்து f3 கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். அப்ப f1² பிளஸ் f2² -2 × f1 × f2 × cos மீதி இருக்குது என்ன? நம்ம என்ன கண்டுபிடிக்க போறீங்க? f3 தானே. f3க்கு ஆப்போசிட்ல ஆல்பா. அப்ப cos ஆல்பா. ஓகே, இதான் ட்ரையாங்கிள் ரூல்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் லால கொசைன் ரூல் தான் பார்த்திருக்கோம். இதுல சைன் ரூல் இருக்கு. சைன் ரூல்ங்கும்போது எப்படி வரும் அப்படின்னா இப்ப சைன் ரூல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப f1 கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பாருங்க, f1 கீழே வகுத்தல் இதுக்கு ஆப்போசிட் இருக்கு காமாவா, அப்ப சைன் காமான்னு போட்டுக்க வேண்டியதுதான். சீக்வல் டு இப்ப f2 கண்டுபிடிக்க போறீங்க, அதுக்கு ஆப்போசிட் இருக்கு பீட்டாவா, அப்ப f2 வகுத்தல் சைன் பீட்டா. அதுக்கு அடுத்து உங்களுக்கு f3 கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா f3 வகுத்தல் கீழே என்ன இருக்கு உங்களுக்கு? ஆல்பா இருக்கா, காமா பார்த்தாச்சு, பீட்டா, f3 ஆல்பா, அப்ப சைன் ஆல்பா. ஓகேவா? இது வந்து ட்ரையாங்கிள் லால வந்து
சைன் ரூல் பார்த்துருக்கோம், கொசைன் ரூலும் பார்த்தாச்சு, சைன் ரூலும் பார்த்தாச்சு. இது வந்து எப்பனா உங்களுக்கு கன்கரண்ட் போர்சஸ்ல 2 நம்பர்ஸ் இருக்கும்போது ரிசல்டன்ட் போர்ஸ் ரிசல்டன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஒருவேளை 2க்கு மேற்பட்ட போர்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிங்கிள் ஃபார்முலா தான் இப்ப சொல்றேன் பாத்துக்கிறேங்க. இந்த சைடு எழுதுறேன். இப்ப 2க்கு மேற்பட்ட போர்சஸ் இருக்கு, அது எப்படி சார் இருக்கும் 2க்கு மேற்பட்ட போர்சஸ் அப்படின்னா, நான் சும்மா ஒரு எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரக்சர் காமிக்கிற பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு போர்ஸ் வருது, F1ங்கிற போர்ஸ் வருது, இங்க இருந்து ஒரு போர்ஸ் வருது, F2ங்கிற போர்ஸ் இருக்கு, இங்க இருந்து F3ங்கிற போர்ஸ் வருது, ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்க இருந்து F4ங்கிற போர்ஸ் வருது. அப்ப 2க்கு மேற்பட்ட போர்சஸ். அப்ப 2க்கு மேற்பட்ட போர்சஸ் அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தான் வரும். இப்ப ஹரிசாண்டல்னா ஹரிசாண்டல் இப்ப எக்ஸ் ஒய்ன்னு 2 பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனா சம்மேஷன் ஆஃப் எஃப் எக்ஸ், ஒய் டைரக்ஷனா சம்மேஷன் ஆஃப் எஃப் ஒய் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க கூட்டிக்கிறீங்க. இப்ப கூட்டிக்கிட்டு இப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு. அப்ப இதை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கிடைச்சிடும். இப்ப இதுக்கு எப்படி சார் ரிசல்டன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம்? அதே தான், சிங்கிள் ஃபார்முலா தான். அப்ப tan θ ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் வகுத்தல் சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டா உங்களுக்கு ரிசல்டன்ட் ஆங்கிள் கிடைச்சிடும். இதுவரை பார்த்தது போர்ஸுக்கான பேசிக்கான கான்செப்ட். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் சீர்போஸ் பண்ணி அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப ஏன் வந்து இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, ஒரு சியர்போஸா இருக்கட்டும் பெண்டிங் மூமெண்டா இருக்கட்டும் சைன் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அப்ப சைன் கண்டுபிடிக்கிறதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, எங்கிட்டு போனா பிளஸ் எங்கிட்டு போனா மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் சியர்போஸுக்கு முடிக்கிறேன், அதுக்கடுத்து பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வரேன். இப்ப நார்மலா கிராப் நீங்க போட போறீங்க அப்படின்னா எப்படி போடுவீங்க? இப்படிதானே போடுவீங்க. இதுல இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் நீங்க பிரிப்பீங்க. நல்லா வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். இப்ப ஹரிசாண்டல் எடுத்துக்கிறோம். ஹரிசாண்டல் வந்து இந்த புள்ளிக்கு இது ரைட் இது லெஃப்ட் நான் பாக்குறேன் உங்களுக்கு. அப்ப இது ரைட் இது லெஃப்ட். அப்ப ஹரிசாண்டல் பிளேன்ல ரைட்ல இதை எப்படி எழுதுவீங்க? நீங்க பிளஸ்ல தானே எழுதுவீங்க. இங்க இப்ப நார்மலா கிராப்ல வந்து நீங்க உங்க நம்பர்ஸ் நோட் பண்ண சொன்னால விட இப்ப +1 +2 +3 இங்கிட்டு எழுதுவீங்க, இங்கிட்டு -1 இங்க -2 இங்க -3 எழுதுவீங்க. அதே மேல வந்து +1 +2 +3 எழுதுவீங்க, கீழே -1 -2 -3 எழுதுவீங்க. இப்ப இதுலயே உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப அப்ப இந்த சைடு என்ன இருக்கு? ஹரிசாண்டல்ல ரைட் சைடு எப்படி இருக்கு? உங்களுக்கு பிளஸ்ல தானே இருக்கு. அப்ப பிளஸ் சிம்பிள் தான் போடணும். அதே வந்து ஹரிசாண்டல் லெஃப்ட் சைடு எப்படி இருக்கு? மைனஸ் தானே. அப்ப மைனஸ் தான் போடணும். அதுக்கு அடுத்து வெர்டிகலா போர்சஸ் பார்க்கும்போது மேல போகும்போது எப்படி இருக்கு? அப்வர்ட்ல போகும்போது பிளஸ் தானே. அப்ப இங்கிட்டு பிளஸ் தான் போடணும். அதே டவுன்வர்ட்ல பார்க்கும்போது எங்கிட்டு இருக்கு? மைனஸ் தானே. மைனஸ் தான் போடணும். அப்ப ஹரிசாண்டல் கமா வெர்டிகல் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ஹரிசாண்டல்ங்கிறது பிளஸ், வெர்டிகல் எப்படி இருக்கு? பிளஸ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது குவாட்ரன்ட் பாருங்க, ஹரிசாண்டல் கமா வெர்டிகல் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் எப்படி இருக்கு? சாரி செகண்ட் குவாட்ரன்ட்ல ஹரிசாண்டல் எப்படி இருக்கு? பிளஸ், வெர்டிகல் எப்படி இருக்கு? மைனஸ். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மூணாவது பாருங்க, இது இங்க ஹரிசாண்டல் எப்படி இருக்கு? மைனஸ், வெர்டிகல் இருக்கு மைனஸ், அவ்வளவுதான். நாலாவது பாருங்க, ஹரிசாண்டல் மைனஸ் வெர்டிகல் பிளஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப சியர்போஸ் கண்டுபிடிக்கும் போது அப்வர்டா போறது எல்லாமே பிளஸ், டவுன்வர்டா போகக்கூடியதெல்லாம் மைனஸ், அதுக்கடுத்து ஹரிசாண்டல்னா ரைட் சைடு போகக்கூடிய பிளஸ், லெஃப்ட் சைடு வரக்கூடியது மைனஸ். இதே நீங்க பெண்டிங் மோட் பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்ப ஒரு புள்ளி இருக்கு, நீங்க வந்து இப்ப கிளாக் வைஸ்ல இப்படி சுத்துறீங்க அப்படின்னா நீங்க பிளஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. அதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறீங்கன்னா நீங்க மைனஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இந்த பிளஸ் மைனஸ் உங்களுக்கு சியர்போஸ்ல இருக்கட்டும் பெண்டிங் மோட்ல இருக்கட்டும், இதை மனப்பாடம் பண்றது மறந்து போகுது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன். நீங்க வந்து எந்த இப்ப இப்படி ஒரு செக்ஷன் இப்படி ஒரு பீம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு சிம்பிளி சப்போர்ட்னு வச்சுக்கிடுவோமே, அப்படி இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இப்ப ஏ பொறுத்து மொமெண்ட் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோடை போட்டுருங்க. இப்ப இந்த இடத்துல ஆர்பி, இங்க ஆர்ஏ, நான் இதெல்லாம் சொல்லுவேன். நம்ம அடுத்த கிளாஸ் என்ன மூவ் பண்ண போறங்கிற ஒரு ஐடியா தான் கொடுத்துட்டு போறேன். இப்ப இந்த ஆர்பிங்கிறத அப்படி சுத்தி விடுங்க. சுத்தி விட்டு அந்த கோட்ல எப்படி இருக்கு? கீழே இருந்து மேல போகுதா? அப்ப மேல போனா என்ன அர்த்தம்? பிளஸ். அப்ப பிளஸ் எழுதிருங்க. அப்ப இன்டு டிஸ்டன்ஸ் ஒவ்வொன்னா. அதுக்கடுத்து இந்த எப்படி இருக்கு? இப்படி சுத்திடும் போது மேல இருந்து கீழே வருதா? கீழே வந்தா என்னது? நமக்கு மைனஸ் தானே வெர்டிகலா, அப்ப மைனஸ். இது மாதிரி நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல சியர்போஸ் பெண்டிங் மோமெண்ட்க்கு டீடைல்டா கொடுக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆயிரும். இப்ப அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியது. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நான் பார்த்தாச்சு போர்சஸ் பார்த்ததுக்கான காரணமே என்னன்னா போர்ஸ் லோடு எல்லாமே ஒண்ணுதான். இப்ப இந்த ஒரு பொருள் மேல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் கொடுக்குறோம்னா அந்த பொருள் வந்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணும். ஓகே, அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்ஷனை எதிர்த்து ரீஆக்ஷன் கொடுக்கும், அதான் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்ப இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா
3 விதமா ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா சிவில் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை சென்டாமெண்ட்ல முழுக்க முழுக்க எதை பத்தி படிக்கிறோம்னா ஒரு மோஷன்ல இருக்கக்கூடிய டைனமிக் ஆர் டைனமிக்கை பத்தி படிக்க போறதுல நிலையா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரை பத்தி தான் படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்ல ஒரு டேம் கட்டுறோம், இல்ல ஒரு எனி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஸ்டாட்டிக்கா தான் இருக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க பில்ட் பண்ணும்போது ஸ்டாட்டிக்கா இருக்கணும்னா அப்ப அதை புடிச்சு வைக்கிறதுக்கான சப்போர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்டை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 3 விதமா பார்க்க போறோம். அந்த 3 தான் என்ன அப்படின்னா அதாவது ரோலர் சப்போர்ட், ஹிஞ்ச்டு சப்போர்ட், இன்னொன்னு பிக்ஸ்டு சப்போர்ட். ஓகே, இப்போ அதுதான் பார்க்க போறோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். மொத்தம் 3 நிறைய வகையான சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா, அதுல வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா எது கேட்டுட்டு இருக்காங்க, டிஆர்பியா இருக்கட்டும், ஏஇஆ இருக்கட்டும், ஜேடிஓ இருக்கட்டும், ஜூனியர் இன்ஜினியர் இருக்கட்டும், எல்லாத்தையும் எது கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கா 3 சப்போர்ட் தான் கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரோலர் சப்போர்ட். இந்த ரோலர் சப்போர்ட்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்து கீழே இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இதான் ரோலர் சப்போர்ட்னு கொடுப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ரோலர் சப்போர்ட் எதுல கொடுத்துருக்கேன், ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல கொடுத்துருக்கேன். எல்லாம் கவனிங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன். இதே வந்து வெர்டிகல் பிளேன்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கிறீங்க, எப்படி வரும் நமக்கு, இப்படி வரும். அதாவது எப்படி வரும்னா இப்படி வரும். இது வெர்டிகல் பிளேன்ல. ஓகேவா, இப்ப நான் இங்க இருந்து ஒரு போர்ஸ் கொடுக்குறேன்னா நல்லா கவனிக்கும். இங்க இருந்து போர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது எந்த சைடுல மூவ் ஆகும், இந்த சைடுல மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அப்ப நான் எக்ஸன்லாம் ஆக்ஷன் கொடுக்குறேன். அப்படியா கொடுக்கக்கூடிய ஆக்ஷனை இது எங்கிட்ட ரியாக்ஷன் பண்ணுது. ரியாக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா புடிச்சு வச்சுக்கிறோம் இந்த சப்போர்ட். அப்ப ஹரிசாண்டலா இதுக்கு ரியாக்ஷன் கிரியேட், அதாவது ஹரிசாண்டல் பிளேன்ல இருக்கும்போது ஹரிசாண்டலா அதுக்கு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. நல்லா கவனிங்க, மூவ் ஆகுது. இங்க கொடுக்கும்போது இப்படி மூவ் ஆயிரும் போடாது. அதே வந்து நீங்க வெர்டிகலா அப்படி போர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து மூவ் ஆகுமா, இல்ல கீழே நீங்க அப்ப இப்ப வெர்டிகலா நீங்க போர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது கீழே வந்து இப்படி கீழே அமுங்குமா, அமுங்காது. ஏன் அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் பிளேன்ல இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பிக்ஸ்டா இருக்கும். அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு வெர்டிகலா நீங்க கொடுக்குறீங்க, ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல வெர்டிகலா லோடு இங்க கொடுக்குறீங்க, போர்ஸ் கொடுக்குறீங்க, கண்டிப்பா இது என்ன கிரியேட் ஆகும், ஒரு ரிஆக்ஷனை கிரியேட் பண்ணும். இந்த எப்புக்கு ஆப்போசிட்டா இது 10 அப்படின்னா அந்த 10ங்கிற அளவுக்கு கீழே என்ன செய்யணும், ஒரு ரிஆக்ஷனை கிரியேட் பண்ணும். அந்த ரிஆக்ஷன் தான் இங்க இப்ப இந்த பிளேன்ல மேல போகுதுதான் இது ஏன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து ரியாக்ஷன் ஏ. அப்ப ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அப்ப ரியாக்ஷன் ஏ, சபிக்ஸ்ல ஏ கொடுத்துருக்கேன், ரியாக்ஷன் அட் ஏ. அப்ப இங்க உங்களுக்கு எத்தனை ரியாக்ஷன் இருக்கு உங்களுக்கு தெரியும், ஹரிசாண்டல், வெர்டிகல், ஓகே, மொமெண்ட். அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன், வெர்டிகல் ரியாக்ஷன், மொமெண்ட் ரியாக்ஷன், மொத்தம் 3 ரியாக்ஷன் இருக்கு. இப்ப 2 டைம்ஸ்ல பொறுத்தவரை உங்களுக்கு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குன்னா உங்களுக்கு 3 இருக்கும். அதே வந்து 3 டைம்ஸ்ல பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் வெஹிக்கிள்ஸ் வந்து 6 இருக்கும். நான் என்னென்ன சொல்றேன். இப்ப இங்க பார்க்கும் பொழுது ஹரிசாண்டல் பிளேன்ல ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்கும் பொழுது நீங்க போர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிளேனுக்கு பேரலா அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மூவ் ஆயிருது, ரியாக்ஷன் கிரியேட் ஆகல. அதே வெர்டிகலா கொடுக்கும்போது கண்டிப்பா ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. அப்ப மொமெண்ட் ரொட்டேஷன் நடக்குமா, ரொட்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. அப்ப நல்லா கவனிங்க, இதுல மொத்த ரியாக்ஷன் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருந்திருக்கணும், வெர்டிகல் ரியாக்ஷன் இருந்திருக்கணும், மொமெண்ட் ரியாக்ஷன் இருந்திருக்கணும். இப்ப இது டெஸ்ட் பண்ணும்போது ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ல கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் எடுத்து ரியாக்ஷன் கிரியேட் ஆகல. அப்ப இதுல அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மூவ் ஆகுது. வெர்டிகல் ரியாக்ஷன் நடக்குதா, ரோலர் சப்போர்ட் தானே, ஒரு ரோலிங் சேர் எடுத்துக்கிறேங்க, நீங்க சுத்துதா கிளாக் வைஸ்ல சுத்தும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். அப்ப இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா வெர்டிகல் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய லோடுக்கு வெர்டிகலா மூவ்மெண்ட் நடக்குதா, நடக்கல. அப்ப கொடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் என்ன செய்யுது, சப்போர்ட் டெவலப் பண்ணுது. அப்ப இது நடக்குது. அப்போ ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு எத்தனை ரியாக்ஷன் கிரியேட் ஆகுனா ஒரு ரியாக்ஷன் தான் கிரியேட் ஆகும். அது வெர்டிகல் ரியாக்ஷனா இல்ல ஹரிசாண்டல் ரியாக்ஷனா, அந்த ரியாக்ஷன்ங்கிறது அந்த பிளேன் என்ன பிளேன்ல இருக்கு அப்படி முடிவு பண்ணணும். அப்ப இங்க ஹரிசாண்டல் பிளேன்ல இருக்கிறதுனால வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. இதே வந்து இது வெர்டிகல் பிளேன்ல இருக்கு அப்படின்னா நீங்க வச்சு பாருங்க, நீங்க இங்க வெர்டிகல் இப்படி கொடுக்கும்போது அப்படி மூவ் ஆயிரும். அப்ப உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. இப்படி சுத்தி விட்டாலும் நல்லா சுத்தும், நீங்க சுத்தி விடுறது தகுந்த மாதிரி எப்படி செய்யும், நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் நல்லா சுத்தும். அப்ப இங்க வந்து என்ன செய்யுது, மொமெண்ட் ரியாக்ஷன் கிரியேட் ஆகலாம் இந்த ஏங்கிற புள்ளியில. ஆனா இதை ஹரிசாண்டலா ஒரு போர்ஸ் கொடுக்கும்போது இது இங்கிட்ட அழுத்த முடியாது. அப்ப இங்க அழுத்த முடியல அப்படின்னது இங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு இந்த சப்போர்ட், அப்ப இங்க ரியாக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப ரோலர் சப்போர்ட்டை பொறுத்தவரை ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆக போகுது. அந்த ரியாக்ஷன் அந்த பிளேன்ல எந்த பிளேன்ல இருக்கு, ஹரிசாண்டல் பிளேன்னா வெர்டிகல் ரியாக்ஷன் அந்த ஒரு ரியாக்ஷன், அதே வெர்டிகல் பிளேன்னா அது ஹரிசாண்டல் ரியாக்ஷனா இருக்கும், ஒரு ரியாக்ஷனா இருக்கும். அப்ப ரோலர் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு.
இது வந்து இந்த ரோலிங் சேர் இதனால இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். அதுல வந்து ரியாக்ஷன் டெவலப் ஆகாம கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் அலோவ் பண்றது. இப்ப ஒரு ஹரிசாண்டல் பிளேனா ஹரிசாண்டலா நல்லா சுத்தும், நீங்க தள்ளுற போர்ஸுக்கு தகுந்த மாதிரி. அதே வந்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸா சுத்தினாலும் நல்லா மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஆனா வெர்டிகலா நீங்க மூவ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல மூவ்மெண்ட் நடக்காது அந்த ஹரிசாண்டல் பிளேன்ல. அப்போ ஒரு ரோலர் சப்போர்ட்டை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் எத்தனை கிரியேட் ஆகும்னா ஒன்னு தான் கிரியேட் ஆகும். அதுதான் அதோட அன்னோன்ஸ், அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கிஞ்சிடு சப்போர்ட் இல்ல பின் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, பின்னடி சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிஞ்சிடு சப்போர்ட் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு முக்கோணம் போட்டு ட்ரையாங்கிள் போட்டு கீழே வந்து பிக்சலா இருக்கும். ஆனா ரோலர் வந்து கீழே வீலிங் வந்து வச்சிருக்க மாட்டோம். அது எப்படி இருக்குன்னா அப்படி நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ரெண்டு கத்தரிக்கோல்ல இப்ப நடுவில் கொடுத்துருக்கக்கூடிய கிஞ்சா இருக்கட்டும், இப்ப நீங்க கதவு திறக்கிறீங்க மூடுறீங்க அந்த இடத்துல கிஞ்சி மேலே கீழே கொடுத்துருப்பாங்களா அதுவா இருக்கட்டும். இப்ப அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கிஞ்சிடு சப்போர்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தது ரோலர், கிஞ்சிடு சப்போர்ட். அது டைப்ஸ் ஆஃப் மூவ். இப்ப இந்த கிஞ்சிடு சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா படமே இப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்க, இப்படிதான் இருக்கும். கீழே அங்க ரோலர் கொடுக்க மாட்டோம், இப்படி இருக்கும். இப்ப ஒரு கதவு இருக்கு. ஓகே, ஒரு கதவு இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, இதுக்கே அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது கொடுக்கக்கூடிய ஆக்ஷனை உள்ளக்குள்ள எதிர்த்து ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த சைடு மூவ் பண்ண முடியாது. இது நல்லா தெரியும் உங்களுக்கு. இல்ல மூவ் பண்ண முடியுது அப்படின்னா உள்ளக்குள்ள ரியாக்ஷன் டெவலப் ஆகல. நம்ம இங்க என்ன இந்த சப்போர்ட் எது கொடுக்குறோம், நம்ம ரியல் இருக்கக்கூடிய சிவில் ஸ்ட்ரக்சர் ஸ்டெடியா ரிஜிடா நிக்கணும், அது மூவ்மெண்ட் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் சப்போர்ட்டே கொடுக்குறோம். அப்ப ஒரு கதவுல நீங்க கிஞ்சி கொடுத்துருக்கீங்க, அதை இடதுபுறம் வலதுபுறம் உங்களால் திறக்க முடியுது, மூட முடியுது. அப்ப இது மூலம் என்ன செய்யுது, உள்ளக்குள்ள மூமெண்ட் ரியாக்ஷன் உள்ளக்குள்ள கிரியேட் ஆகல. நீங்க திறக்கிறது தகுந்த மாதிரி மூமெண்ட் உள்ளக்குள்ள அலோவ் பண்ணுது. அதனால கிளாக் வைஸ் அந்த திறந்து மூடுறீங்க. நல்லா வச்சுக்கிறீங்க. அப்ப உங்களால ஹரிசாண்டல் வெர்டிகல் மொமெண்ட்ல கதவை திறந்து மூட முடியுது. அப்ப மொமெண்ட்ல என்ன இருக்குது, கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் அலோவ் பண்ணுது, உள்ளக்குள்ள ரியாக்ஷன் டெவலப் ஆகல. அப்ப இந்த இடத்துல அது எப்படி இருக்கு, ரிஜிடா இல்ல. அதுக்கடுத்து ஹரிசாண்டலா நீங்க புடிச்சு இப்படி கதவை இழுக்கிறீங்க, உங்களால கையோட கதவு வந்துருமா, வராது. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹரிசாண்டலா ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. இங்க வெர்டிகலா மேல கதவை பிடிச்சி இழுக்கிறீங்க, இல்ல கீழே பிடிச்சி இழுக்கிறீங்க, கதவு கையோட வருதா, வரல. அப்ப வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஒன்று டெவலப் ஆகுது, இன்னொன்னு வெர்டிகல் ரியாக்ஷன் இங்கே டெவலப் ஆகுது. அப்ப கிஞ்சிடு சப்போர்ட் ஆர் பின்னடி சப்போர்ட்ல ஸ்டெடி அந்த சப்போர்ட்ல ரிஜிடா இருக்கிறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் டெவலப் ஆகுதுன்னா வெர்டிகல் ஹரிசாண்டல். அடுத்து லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக்ஸ்டு சப்போர்ட். பிக்ஸ்டு சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை நிறைய பார்ப்பாங்க. இதுக்கு நேம் வந்து பிக்ஸ்டு சப்போர்ட், என்கேஸ்டு சப்போர்ட் அப்படின்னு நிறைய அதுக்கு பேர் இருக்கு. சப்போர்ட் ஓகே, இது எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த 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 வாலுக்குள்ள இந்த மார்க்கெட் உள்ளக்குள்ள வந்து இது ஒரு ராடுன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு கம்பின்னு வச்சுக்கிறோங்க. இந்த ராடுக்குள்ள இந்த இதுக்குள்ள இந்த வாலுக்குள்ள வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணி சிமெண்ட் வச்சு பூசிட்டோம். இப்ப இந்த கம்பிய நான் கரிசாலா புடிச்சுட்டு வருமா, வராது. அப்ப என்ன இருக்கு, கரிசாண்டா ரியாக்ஷன் டெவலப் ஆகுது, அதான் மூவ் பண்ண விடல கொடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு. இந்த கம்பியை பிடிச்சி நான் வந்து ரொட்டேட் பண்ண கிளாக் வைஸ் அந்த கிளாஸ் வருமா, பிக்ஸ்டா இருக்கக்கூடியது மூவ் ஆகாது. அப்ப என்ன அர்த்தம், மொமெண்ட்லயே ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. இந்த கம்பியை நான் மேலக்குள்ள பிடிச்சி இழுக்கிறேன், கையோட இப்படி மேல வருமா, ஒரு இதுக்குள்ள அட்டாச் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்டோம், பிக்ஸ்டா வச்சிருக்கோம் அப்படின்னா மேல பிடிச்சி இழுத்தா கம்பி பிஏ மேல வருமா, கீழே வருமா, வராது. அப்ப என்ன அர்த்தம், வெர்டிகலா உள்ளக்குள்ள ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்போ ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு நல்லா கவனிங்க, ஹரிசாண்டலா ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுது, வெர்டிகலா ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அதுக்கடுத்து நீங்க கொடுக்கக்கூடிய மொமெண்ட், இப்ப நீங்க இப்படி கொடுக்குறீங்க, மொமெண்ட் இப்படி கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது, வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது, மொமெண்ட் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்ப நம்ம பார்த்துருக்க சப்போர்ட் வந்து மொத்தம் 3 பார்த்துருக்கோம். ரோலர் சப்போர்ட், நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 1, ரெண்டாவது கிஞ்சிடு சப்போர்ட் ஆர் பின்னடி சப்போர்ட், நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 2, மூணாவது இப்ப பார்த்திருக்கிறது பிக்ஸ்டு சப்போர்ட், நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 3. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் லோடு பார்க்க போறோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் லோடு என்ன, டைப்ஸ் ஆஃப் பீம் என்ன, அதுக்கு அடுத்து சியர் போர்ஸ்னா என்ன, பெண்டிங் மூவ்மெண்ட்னா என்ன, நம்ம பார்க்கக்கூடிய பீம்ல டிட்டர்மினேட் பீம்னா என்ன, இன்டிட்டர்மினேட் பீம்னா என்ன, அது டிட்டர்மினேட் பீம்ல எஸ்ஓஎம்ல நம்ம பாக்குறோம், இன்டிட்டர்மினேட் பீம்ல செக்ஷன் அனாலிசிஸ்ல பாக்குறோம். இப்போ இந்த டிட்டர்மினேட் பீம்ல நம்ம ஒரு கேண்டிலிவர் பீம் எடுத்து வரக்கூடிய லோடு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படின்னா சியர் போர்ஸ் டயக்ராம் வரையணும், பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படிங்கிறதுனா அடுத்த பாட்டுல பாக்குறோம். இந்த பாட்டுல இதை நான் என்னென்ன கொடுத்துருக்கணும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்க சியர் போர்ஸ் பெண்டிங் மோட் எல்லாமே ஈஸியாகும்.
அதனால இதை நீங்க வந்து இன்னொரு டைம் திருப்பி ஒரு டைம் பார்த்துட்டாலும் திருப்பி ஒரு டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இனிமே சீர்போஸ் 21 டயக்ராமுக்கு பார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டியதுல, டயக்ராம் போட வரலன்னு நீங்க என்னைக்குமே யோசிக்க வேண்டியதில்லை. கப்புள் கொடுத்தாலோ இல்ல எப்படி ஒரு மொமெண்ட் கொடுத்தாலும் எப்படி ஒரு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரும், இல்ல என்ன ஒரு லோடு கண்டிஷனுக்கு எப்படி பார்த்தோன்னே படம் சீர்போஸ் டயக்ராம் வரைகிறது, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறது அப்படிங்கிறத ஒரு 3 to 4 பார்ட் வரும். அந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆயிரும்.